அனைவருக்கும் வணக்கம். வேதிக் அஸ்ட்ராலஜர் விஜயகுமார் பக்தி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த சேனலை பொறுத்தளவுக்கு அனுதினமும் பஞ்சாங்க நுட்பங்களும், அன்றைக்குரிய தேவதை வழிபாடுகளையும், அன்றைக்குரிய நாள் நட்சத்திரக்குரிய வழிபாட்டு முறைகளையும், ஜோதிட ரீதியாக உங்களுக்கு பரிகார முறைகளையும் இதில் நாங்கள் கொடுக்க இருக்கின்றோம். இந்த வேதிக் அஸ்ட்ராலஜர் விஜயகுமார் பக்தி சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் பிறருக்கும் ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் யுகாதி திருநாள் நல்வாழ்த்துக்கள். பங்குனி மாதம் அமாவாசை கழித்து வரக்கூடிய பிரதம திதியில இந்த யுகாதி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இந்த யுகாதி ஆகப்பட்டது தெலுங்கு கன்னடம் பேசும் தேசத்தவர்களும் வடநாட்டு தேசத்தவர்களும் சிறப்பாக இதை கொண்டாடுவார்கள். சம்பத்சரம் என்றாலே வருடம் என்று பொருள். சம்பத்சராதி என்றால் வருடத்தின் முதல் நாள் என்று பொருள். யுகாதி என்றால் யுகத்தின் முதல் நாளாக போற்றப்படுகிறது. இன்றைய தினத்தில் அமாவாசை சம்பந்தப்படாமல் பிரதமை திதியில் இருந்தே இந்த சூரிய உதயம் ஏற்பட வேண்டும். அன்றைய தினம் நம்ம யுகாதி பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. இன்றைய தினத்தில் காலையில் சூரிய உதயத்திற்கு முன் எந்திரிச்சு நல்லெண்ணெய் வைத்து குளித்துவிட்டு இறைவனிடம் சென்று பூஜை அறையில் வெற்றிலை பாக்கு, பழம், புஷ்பங்கள், கனி வகைகள் அனைத்தையும் வைத்து கண்ணாடி வைத்து இறைவனுடைய நாம் வழிபாடு செய்ய வேண்டும். அதற்கு முன்பு துவர்ப்பு, இனிப்பு, புளிப்பு, கார்ப்பு, கசப்பு மற்றும் உவர்ப்பு ஆகியவைகளை ஒன்றாக இணைத்து அதை இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்து வெறும் வயிற்றில் அனைவரும் இதை உண்ண வேண்டும். அப்போ வருஷம் பிறக்குதுன்னா அந்த வருஷத்துல கஷ்டம், நஷ்டம், இன்னல்கள், சந்தோஷங்கள் இது எல்லாமே கலந்த ஒரு வருடமா தான் எல்லாருக்கும் இருக்கும். இதையெல்லாம் வருடத்தின் முதல் நாளே இதையெல்லாம் எதிர்கொள்ள வேண்டும். இப்படிதான் நமக்கு வாழ்க்கை இருக்கும்ன்றத நாம அறிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அந்த பக்குவ நிலை வர வேண்டும் என்பதற்காக இதையெல்லாம் நாம் இறைவனுக்கு நேவேத்தியம் செய்து வெறும் வயிற்றிலே நாம் இதை உண்ண வேண்டும். இதனால் அந்த மனப்பக்குவம் இறைவன் நமக்கு தர வேண்டும் என்பதற்காக இதை நாம் பாரம்பரியமாக செய்யக்கூடிய ஒரு வழக்கம். அனைவருக்கும் இந்த குரோதி யுகாதி ஆண்டு சிறப்பையும் நலத்தையும் தர வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை மனதார நாம் பிரார்த்தனை செய்கின்றோம். நன்றி, நமஸ்காரம்.